எல்லா புகழும் இறைவனுக்கே. எல்லாம் வல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகா கணபதியின் திருவடிப்பாதங்கள் பணிந்து வணங்கியும், எனக்கு ஜோதிடக் கலையினை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு லியோகாந்தி ஐயா அவர்களுடைய திருவடிப்பாதங்கள் பணிந்து வணங்கி, மற்றும் ஒரு பதிவாக நாம் இன்று பார்க்க இருப்பது 2024 நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சிக்கான பலன் வரிசையில் விருச்சிக ராசிக்கான பலனை நாம் பார்க்க இருக்கின்றோம். என்னுடைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும் அனைத்து நண்பர்களையும் என்னுடைய ஸ்ரீ குரு ஜோதிட வித்யாலயா யூடியூப் சேனலுக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். நம்பிவிட்டால் தன் உயிரையும் கொடுத்து காக்கக்கூடிய வல்லமை கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, தன்னை எதிர்த்தால் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் பழி வாங்கியே தீருவோம் என்று மூர்க்கமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் நடைகின்ற குரு பயிற்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்று பார்த்தால், இதுவரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 6லே இருந்து நீங்கள் எடுக்கின்ற அனைத்து காரியங்களிலும் தடையும் தாமதத்தையும் தந்து கொண்டு உங்கள் முயற்சிகளில் தோல்வியை தந்து ஒரு விரக்தி நிலையை கொடுத்து கொண்டு வந்திருப்பார் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலே போய் அமர்கின்றார். வாக்குஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 7லே அமர்வதனால் உங்களுடைய வாக்கு என்பது இதுவரை உங்களுடைய பேச்சை யாரும் கேட்காதவர்கள், அதாவது உங்கள் பேச்சுக்கு மரியாதை தராத எல்லோரும் இனிவரும் காலகட்டத்தில் உங்கள் பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்று சொல்லலாம். ரிஷபத்திலே அமர்ந்த குரு பகவான் காலச்சக்கரத்தின் 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய உங்களின் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி வீட்டை பார்க்கும் காரணத்தினால் இதுவரை நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இனிவரும் காலம் நோயிலிருந்து அந்த நோயிலிருந்து குணமாகக்கூடிய ஆண்டாகவும், நீண்ட நாட்களாக கடன் சுமையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையும். உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியானவர் 7லே போய் அமர்ந்து உங்கள் லக்னத்தையே தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்கும் காரணத்தினால் உங்களுடைய காதல் எண்ணங்கள், அதாவது திருமண வயதிலே இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் காதல் வயப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய காதல் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல் அவர்கள் எதிர்பார்த்த அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்று சொல்லலாம். ஏன்னா குரு பார்ப்பது, லக்னத்தை குரு பார்ப்பது மிக சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியாக 7லே அமர்ந்த குரு இவருடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தின் 10ஆம் வீடு அப்படிங்கிறப்ப 1, 3, 7 அப்படிங்கிறப்ப தொழிலும் சிறப்பை தரும் என்று சொல்லலாம். சனியோட வீட்டை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு சனி 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க காரணத்தினாலும் உங்களுடைய கடைகள் இதுவரை வியாபாரம் மந்தமாக இருந்தவர்களுக்கு, இந்த விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு வியாபாரம் மந்தமாக இருந்திருக்கலாம். இனிவரும் காலத்தில் உங்களுடைய வியாபாரம் வணிகம் என்பது சிறப்பை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியில் டாப் லெவலை அடையக்கூடிய ராசி வகையில் யாருன்னு பார்த்தா இந்த விருச்சிக ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்களை தவிர எல்லோருக்கும் இந்த பலன் பொருந்துமானா அப்படியெல்லாம் பொருந்தாது. அவரவருடைய ஜாதகத்தில் குரு நின்ற நிலையை பொறுத்தும் அவரவர் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகளின் அடிப்படையிலேயே இந்த விருச்சிக ராசிக்கான நான் சொன்ன பலன்களில் அமையும் என்பதை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது ஒரு பொது பலன் இது பொதுவான பலன் மட்டுமே ஒழிஞ்சு அவரவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த அல்லது
ஜோதிடர்களிடத்துல கொடுத்து இந்த ராசி பலன் எப்படி இருக்குது, இந்த குருப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது, அப்பனுக்கு உபதேசம் செய்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுவது சாலச் சிறந்தது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த, அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த அல்லது இந்த ஜோதிடத்துறைனா, அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க மாதிரி தான் இந்த ஜோதிடம் இவங்களுக்குனா, அந்த குருமார்களை மட்டும் நீங்கள் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. அவங்களுக்கு ஏதாவது மரியாதை செய்து வழிபாடு செய்வது சிறப்பை தரும். அதே போல் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு, அதாவது தகப்பனார் இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யும் பொழுது உங்களுடைய குருவினால் ஏற்படக்கூடிய சில தோஷங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு சிறப்பு பரிகாரமாக இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்த 3 பரிகாரமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக் இது பொது பலன் தான். பரிகாரம் என்பது எல்லோருமே செய்யலாம். இது எல்லாத்துக்கும் பொதுவாக, பரிகாரங்கிறது பொதுவானது தான். இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கு தகுந்தாற்போல் பரிகாரம் செய்யும் பொழுது இன்னமும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்குங்கிறத இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன். என்னிடத்தில் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு, அதாவது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தையும் அதாவது நீங்கள் பிறந்த நேரம், இடம், தேதி இதை மட்டும் குறிப்பிட்டிங்கன்னா, குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் ஆன்லைனில் சொல்லப்படும். மேலும் உங்கள் இல்லங்களில், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏதாவது மந்த நிலைமை ஏற்பட்டிருந்தால் அதற்கான எந்திர பரிகாரங்களும் செய்து தரப்படுகிறது என்பதை இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய வீடியோக்களை பார்த்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரக்கூடிய, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த குரு பயிற்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.